ஹலோடா வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல்டா. இது வந்து உங்கள் டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ எல்லாரையுமே இந்த சேனலுக்கு நான் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து மை மாஃபியாஸ் கோயின் தான். ஸோ பார்ட் 2டா. ஏற்கனவே பார்ட் 1 போட்டேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் எல்லோரும் போய் பார்த்துருங்க. ஸோ பார்ட் 2 அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் தென் இன்னொரு விஷயம், நான் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயே ஒரு நல்ல ஒரு மாஃபியா மூவி ஓடிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் அதையும் இப்போ எல்லோரும் பாருங்கடா. சரி ஆர்மிஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜங்குக் கிட்ட வந்து ஜிமின் பேசிட்டு போயிருப்பான். ஸோ இதுக்கு மேலே அவனே நினச்சிட்ருக்கா, கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுதா, அவன் போயிட்டான், இங்கே பாருதா ஜங்குக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக் ஸ்டில் தயாங்கோட ஞாபகம் தான். அவனால் வெளியவும் வர முடியல, அந்த ஞாபகத்தை மறக்கவும் முடியல. ஏதோ ஒரு ஆலோசினேஷன் மாதிரி இருக்குது அவனுக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு தவிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அவன் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ தயாங்கும் பக்கத்தில் தான் இருக்கான், தேடுன்னு. ஸோ இருந்தாலும் அவனோட மைண்டு இன்னொரு பக்கம் அவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் அவனோட ஹார்ட் கிடையாது, அவன் கூட தான் இருக்கான், நீ தான் தேடணும் அவனை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவனோட ஹார்ட்டும் மைண்டும் வேறையாக சொல்லிகிட்ருக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் எதுவுமே முடியல. ஸோ ஜங்குக்கு எப்பயுமே எந்த விஷயமா இருந்தாலும் கூலாக ஹேண்ட் பண்ணுவான், எல்லா விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவான். பட் இந்த விஷயம் அவனோட மைண்டை மொத்தமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுது. ஸோ ஜங்குக் அப்படியே அவனோட ரூமில் படுத்துட்ருக்கான். பக்கத்தில் தயாங்கோட ஷர்ட் இருக்குது. ஸோ அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருக்கான். கரெக்டாக டோரை யாரும் நாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் கம்மின் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தா வந்துருக்கிறது காய் தான். ஸோ காய் கையில் ஒரு 4-5 ஃபைல் கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு, சார், இது நம்ம ஆல்ரெடி கிளைண்ட்டை மீட் பண்ணோம்ல. ஸோ அவங்க கொடுத்தது, அவங்க சொன்னாங்க நம்ம ஒர்க்கை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணுமா, ஏன்னா அவங்க நம்ம ஒர்க்கை ஷியூவில் ஸ்லோவாக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது இன்னொரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துருக்கணும், பட் முடிக்கல. ஸோ அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக கேட்குறாங்க. சார், நீங்கள் தான் உங்ககிட்ட வேறு பேசணும்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி மீட்டிங் வேறு அட்டென்ட் பண்ணலையா, ஸோ அதனால் சார் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா. இங்கே பாரு காய், நான் இதெல்லாம் அட்டன் பண்ணுற மனநிலையில் இல்லைடா, தயவு செஞ்சு வெளியே போயிடு. தேவையில்லாமல் இதெல்லாம் சொல்லி என்னை எரிச்சல் காண்டாக்கிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி ரூடான வாய்ஸில் சொல்கிறான். அவன் கண்ணெல்லாம் பார்க்க அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது. ஸோ செம்ம பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்த உடனே இந்த பக்கம் காய் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அப்படியே பயத்தோடவே அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா இது அப்படியே காய் வந்து ஜமீன் கிட்ட சொல்கிறான். ஜமீனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு பைத்தியங்கிட்டே முத்திடுச்சேன்னு. அந்த பையன் மேலேயே இருக்கான். சே, அந்த பையன் என்ன தான் பண்ணான்னு தெரியல இந்த ஜங்குக் என்ன தான் சொல்கிறது, அந்த பையனை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஜங்குக் சரியில்லை, எனக்கு தலையே வலிக்குது. இவனுங்கிட்ட இன்னும் எவ்வளோ தான் நான் போராட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி ஜிம்மின் தான் கிளம்புறான் ஆஃபீஸ்க்கு. ஸோ நேராக கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் அவன் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் 1 மந்த் ஆகுது. ஸோ அப்படியே தான் இருக்கான் ஜேகே. பட் இன்னொரு பக்கம் ஜேஹோப் தாங்க பற்றின எல்லா விஷயத்தையும் தேடி கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேஹோப் நேராக வந்து இந்த பக்கம் ஜேகேவோட ரூமை தான் நாக் பண்ணுறான். ஸோ ஜேகே கம்மின்னுன்றான். உள்ளே வந்து பார்த்தா ஜேகே அப்படியே தாடிலாம் வச்சிட்ருக்கான். அண்ட் தென் ஹேர் கட் கூட அவன் பண்ணல, அப்படியே தான் இருக்கான். ஸோ சாப்பாடும் சரியாக சாப்பிடல, வீட்டெலாம் அப்படியே லூஸ் பண்ணியிருக்கான். அவன் கண்ணு கீழெல்லாம் கருவாலையும். ஸோ சரியாக தூங்காமல் தயாங்க பற்றி யோசிச்சு ஸோ அப்படியே ஜேஹோப் பார்க்குறான். அண்ட் தென் அவனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. எப்பயுமே ஜேகே இந்த மாதிரி இருந்தது கிடையாது. அவங்க அப்பா அம்மா அவனை விட்டுட்டு போகும்போது கூட அவன் செம போல்டாக இருந்த பையன். பட் ஆனால் ஒரு லவ்ன்ற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இப்படி ஆயிட்டானே அப்படின்ற மாதிரி தான் ஜேஹோப் பார்க்குறான். அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜேஹோப் அப்படியே வந்து இந்த பக்கம் ஜங்குக் கிட்ட தாங்க பற்றி தான் பேசுகிறான். ஜங்குக் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஜேஹோப், என்ன திரும்பவும் தாங்க பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, அதை தானே சொல்ல போகிறீங்க? ஆமாம், பட் ஆனால் இது அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா தயாங் ஏறின பஸ்ஸை பற்றின விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது. தயாங் ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறியிருக்கான். ஸோ அந்த பஸ்ஸில் இருந்தால் ட்ராவல் ஆகி போயிருக்கான். ஸோ அந்த பஸ் எந்தெந்த ஸ்டாப்பிங்கில் நின்றுச்சோ அந்த எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுங்களை விட்டு தேட சொன்னேன். ஸோ ஃபைனலாக எனக்கு இந்த ஃபோட்டோ கிடச்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். பார்த்தா தயாங் ஏதோ ஒரு கடையில் நின்று சம்திங் க்ராசரிஸ் வாங்குறான். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா ஜேகேக்கு உயிரே அப்போ தான் வருது. ஸோ ஜேகே அப்படியே கண்ணில் தண்ணியோட நிறைய பிக் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பிக்கெல்லாம் பார்க்குறான். க்ராசரிஸ் வாங்கிட்டு ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் சம்திங் வாங்குற மாதிரி அந்த பிக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படியே பார்க்குறான் ஜேகே, கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. நான் உடனே அந்த ஊருக்கு போகணும். ஓகே சார், அந்த ஊரே ரொம்ப குட்டியான ஊர் தான். ஸோ அவ்வளோ ஒன்று மக்கள் நடமாட்டம்லாம் அங்கே இல்லை. அண்ட் தென்
இன்னொரு விஷயம் தாங்க இருக்கிற இடம் ஃபுல்லாக டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம ஆளுங்க வந்துடுவாங்க சார். சொல்லிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வெளியேருந்து பாடிகார்டு கத்துற சத்தம் கேட்குது. ஜேஹோப் சார் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் உடனே போய்ட்டு என்னாச்சு, இந்தாங்க இதில் ஃபைலில் அந்த இடம் அந்த தாங்க இருக்க வீட்டு நம்பர் ஸோ எல்லாமே இருக்குது பிடிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் ஜேஹோப் வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நேராக வந்து இந்த பக்கம் ஜேகே கிட்ட கிளம்புங்க சார், போகலாம், போய் தாங்க பார்க்கலாம், எந்திரிச்சிடுங்க, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு போய் உங்களை நீங்கள் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை எந்திரிச்சு நிற்க வச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் அனுப்புகிறான் இந்த பக்கம் ஜேஹோப். ஸோ வித்தின் ஒரு 2 ஹார்ஸில் காட்டினான் ஜேகே செம்மையாக வரான், பழைய ஜேகேவே வரான். ஸோ அவன்கிட்ட இருந்த மிஷின்லாம் யூஸ் பண்ணி அவன் ட்ரிம் பண்ணுறது எல்லாமே முடிச்சிட்டான். ஸோ ஜேகே இப்போ பார்க்க முன்னாடியோட ரொம்ப நல்லா இருக்கான். அண்ட் தென் அவன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு போகும்போது பக்கத்துலேயே யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா ஜிமின் அதுக்கு ஜேகே நில்லு, நானும் வரேன். ஜிமின் நீ எதுக்கு? நானும் வரேன், உன்னை இந்த வாட்டி தனியாக அனுப்ப போகிறதில்ல, ஏன்னா உன்னை எல்லாருமே ஹர்ட் பண்ணுறாங்க ஜேகே. ஸோ உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஜிமின் நீ நான் சொல்கிறது கேளு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லவே ஸோ இந்த பக்கம் ஜேகே சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜேஓப்பும் காயும் கார் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜேஓப் தான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான், காய் வழி சொல்லிகிட்ருக்கான், இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 4 பேருமே கிளம்பி போகிறாங்க. கரெக்டாக கார் போய் ஒரு வீட்டு முன்னாடி தான் நிற்கிது. ஸோ அப்படியே உள்ளே காட்டினா தயாங் ஏதோ ஒரு விஷயத்த கையில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ ரொம்ப பயத்தோடு இருக்கான், அவன் ஃபேஸில் தெரியுது அந்த பயம். ஸோ அவன் அப்படியே அந்த விஷயத்த கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கான். இந்த பக்கம் காட்டினா கரெக்டாக டோர் நாக் ஆகுது. ஸோ அவன் நினைக்கிறான் இது யாரோ ஒருத்தவங்க ஒரு வேளை அவனோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங்க அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறான். பட் ஃப்ரெண்டில் நிற்கிறது அவனோட ஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ நிற்கிறது ஜங்குக். ஸோ ஜங்குக்கோட கண்ணில் 1000 எமோஷன்ஸ். தயாங்க பார்த்தோனையும் தயாங் கையில் இந்த பொருள் அப்படியே கீழே விழுது. ஸோ ஜேகே அதெல்லாம் நோட் பண்ணல, அப்படியே தயாங் கிட்ட தான் வரான். தயாங்கோட ஃபேஸை கப் பண்ணிட்டு எப்படிரா உனக்கு என்னை விட்டு போக தோணுச்சு, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, உன்னை தேடி நான் போகாத இடமே கிடையாதுடா. தயாங் இங்கே பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட 4 அடியோ இன்னொரு 4 அடியோ சேர்த்து வைக்கிறான். ஸோ அப்படியே தயாங் கண்ணன் தனியாக வந்துட்டுருக்கு. கரெக்டாக உள்ளே யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா யாருன்னு பார்த்தா தயாங்கோட ஃப்ரெண்டு சுகா தான் வந்திருக்கான். ஸோ சுகா வந்து தயாங்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க இங்கே வந்ததுலேருந்தே சுகா தான் பார்த்துருந்துருப்பான். ஸோ சுகா கையில் சூப் எடுத்துக்கிட்டு நேரம் அப்படியே உள்ளே வரான். உள்ளே வரலான்னு வரும்போது கரெக்டாக யாரோட காரோ தயாங்கோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுருக்கு. ஸோ ஏதோ ஒரு பர்சன் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்க்குறான். சுகா பார்த்துட்டு ஹலோ மிஸ்டர் ஸ்மோக் ஃபேக்ட்ரி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜிமின் தான் ஸ்மோக் பண்ணிகிட்ருப்பான். அவளை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏய் என்ன உனக்கு ப்ராப்ளம், என்னை பார்த்தா என்ன புகோடுற மிஷின் மாதிரி இருக்கா, ஸ்மோக் ஃபேக்ட்ரின்ற மூடிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் சுகா கோவன்ட்டு இவ்வளோ ஆட்டிடியூடு இதெல்லாம் என்கிட்ட காட்டிகிட்டு இருக்காத வெண்ண, ஃபஸ்ட்டு கார் எடு, எங்கே எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ணியிருக்கேன், தூக்கி அப்படி எங்கேயாவது நிறுத்துடா அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் கத்துறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜிமின் இங்கே பாரு, உன்ன மாதிரி வில்லேஜ் பர்சனை பார்த்தாலே எனக்கு ஆகாது, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு. ஏய் எங்கே வந்த என்ன பேசிகிட்டு இருக்கா, ஆகாது இதுவும் இங்கேயாண்டா வந்த, சி போக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா ஒரு பக்கம் பேசிட்டு அவன் ஒரு பக்கம் கிளம்பிடுறான். 2 பேருமே எடுக்கும் போதே முட்டிக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா அப்படியே அந்த கையில் சூப் எடுத்துக்கிட்டு தயாங் நான் சூப் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே தயாங்கும் ஜெக்கேவும் அப்படி இருக்கிறத பார்க்குறாங்க 4 ஹெட் சேர்த்து வச்சுக்கிட்டு. ஸோ அந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் சுகா தயாங் என்னடா பண்ணுற அப்படின்னு தயாங்க அவன் 4 ஹெட் தள்ளி எடுத்துக்கிட்டு ஸோ அவனும் ஒரு 2 ஸ்டெப்ஸ் பின்னாடி வரான். இந்த பக்கம் அப்போ தான் இந்த பக்கம் சுகாவோட காலில் ஏதோ ஒரு விஷயம் தட்டுப்படுது. சுகா அப்படியே தள்ளுறான். கரெக்டாக போய் எங்கே நிற்குதுன்னு பார்த்தா ஜேகே ஒரு ஷூவில் பட்டு நிற்கிது. ஸோ ஜேகே அப்படியே கீழே பார்க்குறான். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பார்த்தா ப்ரெக்னென்சி டெஸ்ட். ஸோ பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ அப்படியே ஜேகேவோட ஃபேஸில் இன்னும் நிறைய எமோஷன்ஸ். ஸோ ஜேகேவால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஃபைனலாக அவன் அப்படியே தயாங்கே பார்க்குறான். ஸோ தயாங் அப்படியே எதுவுமே பேசல, அமைதியாகவே இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜேகே கேட்குறான் தயாங் உண்மையை சொல்லு தயாங், இது என்னோட பேபி தானே
அப்படின்னு ஒன்று சுகாவும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறான். ஏன்னா தயாங் ஒரு 1 வீக்காகவே ஒரு மாதிரி வியர்டாக பண்ணிகிட்ருப்பான். ஸோ அந்த விஷயம்லாம் இவனும் நோட் பண்ணியிருப்பான். பட் தயாங்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்திருப்பான். ஸோ அவங்க அம்மாவா இப்போ வீட்டில் இல்லை. ஸோ தயாங் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கான். ஸோ ஜேகே செம்ம லவுட் வாய்ஸாக கேட்குறான், தயாங் இது என்னோடய குழந்தையா இல்லையா? சொல்லு தயாங், எனக்கு நல்லா தெரியும் இது என்னோடய பேபி தானே அப்படின்னு அப்படியே லைட்டாக தலையாட்டுறான் தயாங். ஆமாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே அப்படியே வந்து தயாங்க ஹக் பண்ணுறான். ஸோ அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வர்றது நல்லாவே தெரியுது தயாங்க்கு. ஏன்னா அவனோட பின்னாடி ஷர்ட் லைட்டாக நனையுது. இந்த பக்கம் ஜேகே, ஏன் தயாங்க என்னை விட்டு ஓடி வந்துட்ட? நான் உனக்கு என்னடா பண்ணேன்? எனக்கு நீனா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஏன்டா தயாங், ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். தயாங்க்கும் அந்த ஃபீலிங் இருக்குது, பட் வெளியே காட்டல. ஜேகே இவனை பற்றி சொன்ன விஷயம்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங் ஜேகேவை தள்ளி விட்டுட்டு, என்னை விட்டு தள்ளியேறு, எனக்கு உன்னை பார்க்கவே கூடாது, நீலாம் என் லைஃப்பில் ரிட்டன் வந்துடாத, தயவு செஞ்சு போயிடு. ஜஸ்ட் அது ஒரு 1 நைட் ஸ்டாண்ட் தானே, நீ பே பண்ண நான் வந்தேன், ஸோ அவ்வளோதான், இன்னொரு வாட்டி என் லைஃப்குள்ளே வரணும்னு நீ நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் இந்த பக்கம் ஜேகேவால் ஏற்றுக்கவே முடியல இந்த விஷயத்த. ஜேகே செம்மையாக அழுதுகிட்டே சொல்கிறான், ஏன் தயாங் அப்படி நினைக்கிற? நான் என்றைக்குமே அப்படி நினைக்கலடா. உன்னை நினச்சியே இந்த ஒரு மாதம் பைத்தியம் ஒன்று தாண்டா எனக்கு பிடிக்கல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி எப்படி என்னால் முடியலடா தயாங். இந்த ஃபீலிங் எப்படி உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியலடா தயாங். எனக்கு வலிக்குதுடா, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஜிமின் ஸ்மோக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு அவனோட ஹேரை ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான் நடக்கிற சீனெல்லாம். ஸோ ஜேகே அழுவுறதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜிமின், ஏய் இங்கே பாடுறா, உன்னை தேடி வந்திருக்காங்கன்றதுக்காக நீ தான் அவ்வளோ பெரிய ஆள் அப்படியே வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணியிருக்காத. அண்ணா இப்படிலாம் அழுதுலாம் நான் பார்த்ததில்ல. அவனை நீ இன்னொரு வாட்டி இதே மாதிரி பண்ணிருந்த உன்னை எப்படி கூட்டின்னு போனோன்னு எங்களுக்கும் தெரியும், புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சுகா வந்து, ஹலோ மிஸ்டர் ஸ்மோக் ஃபேக்ட்ரி, இன்னொரு வாட்டி என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நடக்கிறது உனக்கு வேறையாக இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லின்னு இருக்கும் போதே இந்த பக்கம் ஷார்ட் டெம்பராக இருக்குது ஜிம்மினுக்கு. கன் எடுத்துடுறான். இங்கே பாரு போட்டுருவேன், மூடிட்டு போய் ஓரமாக நின்று சீனை பாரு, தேவையில்லாமல் இந்த விஷயம்லாம் என்கிட்ட சொல்லின்னு இருக்காத. ஏய் தயாங், வர முடிஞ்சா வா, அவ்வளோதான். நீ இல்லைனா ஏன்டா மற்றவங்க லைஃப்பில் விளையாடுறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமா, மற்றவங்கள வாழ விடாமல் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமாடா உனக்கு? நானும் பார்த்துன்னே இருக்கிறேன், ரொம்ப ஓவராக பண்ணுகிற. வாயத்தை வந்து ஏதாவது பேசுகிறானா பார்த்தியா இவ்வளோ நேரம் ஆயும்? டேய் ஜேகே, நீ எதுக்கு தான் அழுவுற? நீ ஃபஸ்ட்டு கண்ணை தொடை. சி, இவன் எதுக்கு தான் இங்கே வந்தான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டுருக்கும் போதே கரெக்டாக டோருக்குள்ளே யாரோ திரும்பவும் உள்ளே வராங்க. பார்த்தா அவங்க அம்மா கையில் க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை அப்படியே கீழே போட்டு, தயாங் என்னப்பாச்சு, ஏன்ப்பா நீ அழுவுற? யார்ப்பா இவங்களாம்? சுகா, ஏய் யாரா நீ? சுகா தலையில் கண்ணை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு இந்த பக்கம் சுகா அந்த கண்ணை தட்டி விட்டுட்டு, அம்மா எல்லாமே பேசலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் ப்ரெக்னென்சி டெஸ்டரை அப்படியே ஜேகே கையில் வச்சு நின்றுட்டுருக்கான். ஸோ அதையும் ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் தயாங்க பார்த்து, தயாங் என்னப்பா ஆச்சு, ஏதாவது வாயிட்டு வந்து பேசுப்பா அப்படின்னு சொல்லும் போதே ஸோ தயாங் அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போடுறான். ஸோ அவன் அப்படியே கண்ணத்தை வந்து பார்த்தா இந்த பக்கம் தயாங் ரூமில் இருக்கான். ஸோ அவங்க அம்மா வெளியே இருக்காங்க, ஜேகேவும் ஜிம்மினும் வெளியே தான் இருக்காங்க. ஸோ சுகா இதெல்லாம் ஓரமாக நின்று அப்படியே ஆன்ட்டி கூட நின்று கேட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா தருமையாக தயாங் எழுந்திரிச்சு வெளியே வரான். ஸோ தயாங்க பார்த்ததுமே அவங்க அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா தயாங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றத ஆல்ரெடி இப்போது டாக்டர் வந்திருப்பாங்க, தயாங்க செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க. தயாங்கே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ தயாங்க அப்படியே தலை குடிஞ்சு நிற்கிறான், சாரிம்மா அப்படின்ற மாதிரி. அவங்க அம்மா எந்த கில்ட்டுமே ஃபீல் பண்ணல. ஸோ தயாங் செஞ்சது தப்புன்னு சொல்லலை, கரெக்ட்னு சொல்ல. பட் என்னோடய பையனோட சந்தர்ப்ப சூழ்நிலை இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அம்மா அந்த ட்ரூத்தை ஏற்றுக்கிறாங்க. ஸோ தயாங்க எதுவும் சொல்லலை. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகே கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருப்பா தம்பி, இங்கே பாரு, என் பையன் உன் கூட அந்த மாதிரி இருந்தது முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே தேவையில்லாமல் தயவு செஞ்சே பையனை டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, என்னையும் பையனையும் விட்டுரு. அந்தேன் உனக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட எதுவும் இல்லைப்பா ப்ளீஸ் அப்படின்னோனையும் இந்த பக்கம் ஜேகே, நான் உங்ககிட்டேருந்து எதுவும் கேட்கல ஆண்டி, ஜஸ்ட் என் தயாங்க என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க,
என்னப்பா கேட்குற? உன்கிட்ட எப்படி கொடுக்கறது? நீ ஒரு பெரிய மாஃபியா. அண்ட் தென் ஷீவன் உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமாப்பா? எப்படி நான் என் பையனை உங்ககிட்ட பிடிச்சி கொடுக்கறது? ஆ அப்படின்னு இந்த பக்கம் ஜேகே, இங்கே பாருங்கள் ஆண்டி, நான் பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தேவையில்லாமல் எனக்கு ஷார்ட் டெம்பர். ஸோ எனக்கு ஏற்றி விடாதீங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிற ஒரே வார்த்தை, அவன் வயிற்றில் இருக்கிறது என் குழந்த. ஸோ என் குழந்த இந்த மாதிரி ஒரு வீட்டில் இவ்வளோ கேவலமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம், ஃபஸ்ட்டு உங்களை பாருங்கள், உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால தான் உங்கள் பையன் என்கிட்ட வந்தான். ஈவன் உங்கள் ஹஸ்பண்ட் இருந்திருந்தா உங்களை இப்படிலாம் விடுவாரா அப்படின்னு ஒன்று பழுக்குன்னு ஒரு அரை பட்டுன்னு விழுது. யார் கணத்துலன்னு பார்த்தா ஜேகே ஒரு கணத்தில். ஸோ அவங்க மம்மி அரைஞ்சிட்டாங்க. பட் அவங்க அம்மா அதை பற்றி ரிக்ரெட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜேகே சொன்னதிலும் சில உண்மைகள்லாம் இருக்குது. ஏன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் இருந்திருந்தா இந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க அம்மாவை விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ தயாங்கோட அம்மாவை, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருந்திருந்தா அவங்கள நல்லா பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ தயாங்கோட மம்மியை அதெல்லாம் திங்க் பண்ணி தயாங்கோட மம்மி பார்க்குறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜேகே அரை வாங்கிட்டு கன்னத்தில் கையை வைக்கலாம். ஸோ இந்த பக்கம் ஜிமின், அரை வாங்கிறதுக்கு தான் அங்கேருந்து சுறுசுறுப்பாக கிளம்பி வந்தியாடா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் அப்படியே தயாங்க வந்து அவங்க அம்மா கிட்டே நிற்கிறான். ஸோ அவங்க கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு, சாரி தயாங், சாரி, என்னால் ஒரு நல்ல அம்மாவாகவும் இருக்க முடியல, ஒரு நல்ல ஒரு கிராண்ட் மதராகவும் இருக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கண் கலங்குறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங்க வந்து ஹக் பண்ணிட்டு, இல்லைம்மா, இல்லை, நீங்கள் ரொம்ப நல்ல அம்மாம்மா, எனக்கு தெரியுமா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஒரு மாதிரி சோகமாகறான். ஸோ இந்த பக்கம் திரும்பியும் ஜேகே அப்படி தாங்க பார்த்தா, உன் வயிற்றில் இருக்கிறது என்னோடய குழந்த, என் குழந்தை என்கிட்ட தான் சேஃபாக இருக்கும். இங்கே பாரு தயாங், தயவு செஞ்சு என் கூட வந்துடு அப்படின்றான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங், நான் வரமாட்டேன்னு சொன்னேன், என்ன பண்ணுவேன் ஜேகே? ஓ, நீ வரமாட்டேன்னு வேறு சொல்வியா? ஸோ திங்க் பண்ணு, இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்த நிலமை என் குழந்தைக்கு வந்தா இந்த மாதிரி தான், வேறு யாரு கூடயாவது போய் நீ படிப்பியா அப்படின்னு ஒன்று திரும்பி இன்னொரு இடம் ஸ்லாப் சாமியாக விழுது. யார் கண்ணதெல்லாம் பார்த்தா அதுவும் ஜேகே கணத்துலாம். இந்த பக்கம் அவங்க அம்மா ரைட் ஹேண்டில் வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் தயாங்க லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருப்பான். ஸோ அப்படியே கன்னத்தில் திரும்பியும் கை வைக்கிறான் ஜேகே. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜிமின், அரை வாங்கிறதுக்கு தான் அங்கேருந்து வந்துன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டியேடா, அரையாக வாங்கிட்டு இருக்கியே, அச்சோ இதுக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாது ஜிமின், உள்ளே போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே ஜிமின், ஹே என்ன ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அண்ணன் அடிச்சிட்ருக்கீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு. அண்ட் தென் இன்னொரு விஷயம், வந்து கூப்பிட்டாங்கன்னா அக்கறையில் தான் கூப்பிட்றாங்க, உங்கள் பையனை அப்படியே கடித்து தின்ன மாட்டாங்க ஆண்டி. அண்ட் தென் தயாங், நீ என் அண்ணன் 1 மந்த்தை எவ்வளோ கஷ்டப்பட்டா நீ பார்த்து இந்த மாதிரி பேச மாட்டாரா? சி, நீ ஜஸ்ட் மணிக்காக தானே வந்த, அதனால் உனக்கு எப்படி லவ்வை பற்றி தெரியும் அப்படின்னு ஜேகே அப்படி ஜிமினை பார்த்து, ஜிமின் எனாஃப், எனாஃப் ஜிமின், தேவையில்லாமல் அவனை அப்படி பற்றி பேசாத. ஓ, அவனை பற்றி பேடாக பேசினா அவனுக்கு கோவம் வருது, பட் உன்னை அடிக்கிறப்போ அவன் ஒரு கில்த்துமே இல்லாமல் உன்னை இப்போ தான் அடித்தான், அவங்க அம்மாவும் அந்த மாதிரி தானே அடித்தாங்க. ஸோ நீ ஸ்டில் இப்போ அவனுக்காக ரொம்ப அக்கறைப்படுற போல. ஜேகே, இது நல்லதுக்கு இல்லைடா, அவ்வளோதான் சொல்வேன். எப்பயுமே லவ்வை நம்பி போவாத, அதில் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும், ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். ஒன்று மாதிரி தான்டா நானும் இருந்தேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமாக என்னை ஏமாற்றிட்டாங்க, போதுமா? அப்புறம் இப்போ லவ்ன்ற விஷயத்துக்கு மீனிங் என்னன்னு கேட்குற ஆள்றா நான். ஜேகே, இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற, அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வெளியே போயிடுறான். ஸோ ஜிமின் வெளியே போய்ட்டு திரும்பியும் ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வச்சு லைட்டர் ஆன் பண்ணுறான். ஸோ ஸ்மோக் தான் பண்ணிகிட்ருக்கான் அவன் ஒரு பக்கம். ஸோ இந்த பக்கம் அப்படியே சுகா பார்க்குறான். ஸோ ஜிமின் ஒரு மாதிரி ஸ்டைலாக நின்று தான் அதையே பிடிச்சிட்ருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு சுகா, இருந்தாலும் இந்த ஸ்மோக் ஃபேக்ட்ரிக்கு கொழுப்பு ரொம்ப அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே திரும்பியும் உள்ளே வரான். ஸோ இந்த பக்கம் ஜேகே, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தயாங், இங்கே பாருங்கள் ஆண்டி, உங்கள் பையனை நான் பிரித்து கொண்டு போகலாம் வரல, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்கள், எங்களை சேர்த்து வைங்க ஆண்டி, நான் உங்களுக்கு நம்பிக்கை வரத்துக்கு நான் என்ன தான் பண்ணணும், எனக்கு இன்னும் எதுவுமே தெரியல ஆண்டி, ப்ளீஸ் இங்கே பாரு. உன் பேர் என்னப்பா? என் பேரா ஜியான் ஜங்குக் ஆண்டி. ஓ, ஜியான் ஜங்குக், இங்கே பாருப்பா,
எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் நீ சொன்ன ஒரு விஷயம் நல்லா எனக்கு புரிஞ்சுது. என் புருஷன் இருந்தா என்னை இந்த மாதிரி ஒரு நிலமையில விட்டுருக்க மாட்டார். ஸோ நீ சொன்னது கரெக்ட் தான். ஆனால் எனக்கு இன்னும் உன் மேலே நம்பிக்கை இல்லை. எனக்கு உன் மேலே நம்பிக்கை வரணும்னா இங்கேயே இருந்து என்னோடய பையனோட மனசை ஜெயிச்சு காட்டுப்பா. அப்போ தான் எனக்கு உன் மேலே நம்பிக்கை வரும் அப்படின்னோடனே அந்த பக்கம் ஜங்கு நான் இருக்கேன் ஆண்டி, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆடுறான். ஸோ அப்படியே தயாங் ஜேகேவை பார்க்குறான். ஜேகே சாரி தே, சாரி, உன்னை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தேனா ஐ ரியலி சாரி தே. பட் ட்ரூத் இதுதான்டா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக சொல்கிறான். ஸோ தயாங் நத்திங் டு சே. அப்படியே இந்த பக்கம் சுகாவை பார்த்து, சுகா நம்ம கொஞ்சம் எங்கேயாவது வெளியே போகலாமா, எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னோடனே சுகா அப்படியே இந்த பக்கம் தயாங்கோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்ஃபால் மாதிரி இருக்க ஒரு ஏரியா தான். ஸோ அங்கே அப்படியே நீர்வீழ்ச்சிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அமைதியான ஒரு சூழல். அப்படியே குருவிங்க கத்துற சத்தம்லாம் கேட்குது. மக்கள்லாம் அவ்வளோ யாரும் இல்லை அங்கே. ஜஸ்ட் கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்களே, ஒரு 50 பேர் இல்லைன்னா ஒரு 40 பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அந்த கிளைமேட்டே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. யாரும் இல்லாத டைமில் போயிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் தயம் அப்படியே தண்ணியில் காலை விட்டுட்டு ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக நிற்கிறான். இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின்னு, ஏய் நீட்ரா ஜேகே, நான் எதுக்கு இருக்கணும் உன் கூட? உன்னோட தம்பின்ற பாவத்துக்கு நான் இன்னும் எவ்வளோலாம் அனுபவிக்க போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஜேகே. ஆல்ரெடி கூட்டிகிட்டு வந்த அவமானத்துக்கு மேலே அவமானம் பட்டாச்சு. மாஃபியான்றதுக்கே ஒரு அசிங்கன்ற மாதிரி நம்ம இருக்கிறோம். இப்போது இங்கே தங்கி விவசாயம் வேறு பண்ண போகிறேன்ற. இன்னும் என்னடா இப்போ ஜேகே நீ தயங்கோட மனசை ஜெயிக்கிறோன்னா அவன் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும். அப்போ அவன் என்ன சொன்னாலும் நீ செய்கிற மாதிரி இருக்கும். அவங்க அம்மா வேறு நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, தயங்கோட மனசை ஜெயிக்கணுமா, என்னென்னமோ சொல்கிறாங்க. பாரு ஜேகே, இப்போது ஒன்றும் கெட்டு போகல. நேராக வா, கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உன் பிஸ்னஸ் உன் லைஃப் இன்னும் கொஞ்ச நாள் போனால் உனக்கு யாரையாவது பார்த்து நானே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்டா, தயவு செஞ்சு வந்துடு. இந்த லவ்லாம் வேணாடா சொன்னால் கேளு ஜேகே அப்படின்றான். ஜேகே அதுக்கு உனக்கு புரியாது ஜிம்மன், உனக்கு புரியாது. ஏன்னா நீயே பாதியில் இந்த மாதிரி தான் ஆனேன். ஏய் ஜேகே, அந்த விஷயத்த எனக்கு ஞாபகப்படுத்தாத. நான் எங்கே தான் பாதியில் ஆனேன்? எனக்கு நம்பிக்கை போனதுக்கான அந்த ஒரு பர்சன் அவன் லைஃப்பில் சீட் பண்ணான், போயிட்டான். ஸோ விடு, அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திரும்பவும் ஸ்மோக் பண்ணுறதுக்காக சிகரெட் எடுக்கலாம். பட் இந்த வாட்டி ஜேகே அதை பிடிங்கி கீழே போட்டு காலில் மெரிச்சிட்டு, இதை பிடிக்காத, ஸ்மோக்கிங் காசஸ், ஸ்மோக்கிங் கில்ஸ், உன்னை இதுவே கொண்டுடும். ஸோ அண்ட் தென் ஜிமின், இன்னொரு விஷயம், நீ இதுக்கு மேலே இப்படியே இருக்கிறதுக்கு பதிலாக மாறலாம்லடா, ஏன் இப்படியே இருக்க? ஐயோ காதல் இதுவில் என்னென்னமோ பேசுகிற ஜேகே. ஆனால் இங்கே பாரு, உண்மையாக சொன்னால் நான் தான் உண்மை. என்னோட ரியாலிட்டியே தான்டா. ஒருத்தனை விழுந்து காதலித்தேன், அவனும் லவ் பண்ணான். 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணோம். அவனுக்கு தேவைன்னு முதல்ல எனக்கு கூப்பிடுவான், போவேன். ஆனால் இப்போது சீட் பண்ணிட்டான்டா, எனக்கு சீட் பண்ணிட்டான். உனக்கே தெரியும்ல, நான் பேபி வச்சிட்ருக்கும் போது அவன்கிட்ட போய் சொன்னேன். பதிலுக்கு என்ன பண்ணான்? எனக்கு நல்லா திங்க் பண்ணி பாரு ஜேகே, என்னை அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து தள்ளி தான் விட்டான். பிகாஸ் அவனோட லைஃபுக்கு நான் ரொம்ப பாரமாக இருக்கேன். அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. வேறு ஒருத்தவங்களும் சேர்ந்து எனக்கு சீட்டும் பண்ணான். ஜேகே, எனக்கு இதுதான்டா காரணம். லவ் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் போச்சு. ஸோ நீ பார்த்துக்கோ, உன் கூட வேணா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மின் ரொம்ப சோகமாக அவனோட பாஸ்ட்டை நினச்சி பார்த்து கவலைப்படுறான். ஸோ அப்படியே காரணா ஜேகே எல்லா திங்ஸையும் அவனோட இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் வச்சு அங்கே தான் எல்லாத்தையும் செட் பண்ணுறான். ஸோ ஒரு சின்ன ரூம் தான் அது, ரொம்ப பெருசுன்னெலாம் சொல்ல மாட்டேன். சின்ன ரூம், ஒரு 2 பேர் கப்புள்ஸ் இருக்கிறதுக்கு போதுமான இடம், பேக்லாம் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கான இடம், அண்ட் தென் ரொம்ப ஒரு அமைதியான சூழல். ஸோ ஜன்னலை திறந்து விட்டால் மட்டுமே தான் காற்று வரும். ஃபேன்லாம் கிடையாது, எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் தான். ஸோ அந்த வில்லேஜ் ரொம்ப குட்டி வில்லேஜ் தான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகே இருக்கான், இந்த பக்கம் தயாங் வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வரான். ஜேகே அப்படியே தாங்க பார்த்தோன்னையும் வா தயாங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ தயாங் அப்படியே ஜேகேவை பார்த்தோன்னையும் நத்திங் டு சே அவங்க அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா அப்போது நானும் ஜேகேவோடவே தங்கவா
ஆமாம் தயாங், வெறும் 2 ரூம் தானே இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒரு ரூமில் தங்குங்க, நான் தனியாக ஒரு ரூமில் தங்கிக்கிறேன். ஓகேவா? ம், சரிம்மா. அப்படின்னு சொல்லிட்டு நேராக இந்த பக்கம் தயாங் போயிட்டு அவனோட ரூம் தான். ஸோ அதாவது ஜேகே தங்கியிருக்க ரூமுக்கு தான் போகிறான். ஸோ ஜேகேவும் அப்படியே தயாங் பின்னாடியே போகிறான். தயாங் நத்திங் டு சே, நேராக போயிட்டு அங்கே பெட்டில் தான் படுக்கிறான். ஸோ ஜேகே அப்படியே வந்து தயாங்கை பார்த்து தயாங் தயாங் அப்படின்றான். ஸோ தயாங் அப்படியே ஜேகேவை பார்த்து, என்ன உனக்கு இப்போ வேணும்? எதுக்கு இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணுற? என்ன உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா தயாங்? ம், ஆமாம், ரொம்ப டயர்டாக இருக்குது. அண்ட் தென் ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கீங்களா கொஞ்ச நேரம்? நான் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங் அப்படியே கண்ணை மூடுறான். பார்த்தா அவங்க காலை யாரும் அமுக்கி விட்ற மாதிரி இருக்குது. ஸோ தயாங் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே. ஸோ அப்படியே தயாங்கு காலை அமுக்கி விட்டுட்ருக்கான். இந்த பக்கம் அப்படியே ஜேகேவே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறான் தயாங். தயாங் அதுக்கு ஒன்று, ப்ளீஸ் ஜேகே, நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உனக்கு வேணா கொஞ்ச நேரம் வந்து ஸ்லீப் பண்ணு, இல்லைனா விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே பொறுமையாக வந்து தயாங்க்கு பின்னாடி படுத்து ஸோ தயாங்க இறுக்கி ஹக் பண்ணுறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங், என்ன பண்ணுற ஜேகே, உன்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுறது புரியுதா தயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் தயாங்க்கு ஸோ அந்த நைட் தான் ஞாபகம் வருது. ஜேகேயோட வார்ம் ஹக்கில் அவன் அப்படியே தூங்கியிருப்பான். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அப்படியே ஞாபகம் வந்தோடனேமே இந்த பக்கம் தயாங் ஜேகேயோட ஹேண்டை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். ஸோ ஜேகேயும் தயாங்கும் அப்படியே ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட நல்லா தூங்குறாங்க. இந்த பக்கம் காட்டினா ஜிமின்க்கு இவங்க வீட்டில் தங்கிறதுக்கு ரூம் இல்லை. ஸோ சுகாவோட வீட்டில் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. சுகாவுக்கு அப்பா அப்பாலாம் யாரும் கிடையாது, அவங்க கிராண்ட்மா தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ அவங்க கிராண்ட்மாவும் இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் இறந்துருப்பாங்க. சுகா மட்டும்தான் தனியாக இருக்கான். ஸோ சுகாவை காட்டினோன்னா ஒரு தனியான ஒரு வீடு. ஸோ ரொம்ப அழகாக அவனுக்கு நிறைய விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வீடே ரொம்ப அழகாக அவனே தான் டெக்கரேஷன் அந்த வீடு கட்டுறதுக்கு பிளான் எல்லாத்தையும் அவனே தான் போட்டு கொடுத்துருப்பான். ஸோ ஒரு சின்ன ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படி இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுகா அந்த மாதிரி ஒரு வீடை டிசைன் பண்ணியிருப்பான். இந்த பக்கம் காட்டினா சுகாவுக்குன்னு ஒரு பேக்கரி இருக்குது. ஸோ சுகாவுக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கேக் மேக் பண்ணுறது அந்த விஷயம்லாம். அண்ட் தென் சுகாவுக்கு ஈவன் நிறைய ட்ராயிங்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணணுன்றதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கம் ஜிமின் அப்படியே சுகா கூட போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறான். ஸோ போய் பார்த்தோன்னையும் ஸோ ஏதோ கார்ட்டூனுக்குள்ளே போன மாதிரி இருக்குது அவனுக்கு. ஏன்னா வீடோட டெக்கரேஷனும் அண்ட் தென் வீடோட அமைப்பும் அப்படி இருக்குது. ஸோ இந்த பக்கம் சுகா அப்படியே வந்துட்டு, இங்கே பாரு, ஸோ அங்கே இருக்கிறது உன்னுடைய ரூம் புரியுதா, இது என்னோடய ரூம், ஓகேவா, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்னை வந்து கூப்பிடு அப்படின்ற மாதிரி சுகா சொல்லிவிட்டு அவனோட ரூம்குள்ளே போயிடுறான். ஜிமின் வாட் எவர், இந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ 90s வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. என்னது இது, இன்டர்நெட் கூட இங்கே வரமாட்டுது, ஃபோன் கனெக்ஷன் கூட கிடைக்க மாட்டுது, இந்த காயும் ஜேவும் வேறு கிளம்பிட்டானுங்க, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே காட்டினா ஜிமின் நேராக போயிட்டு அந்த ரூம்குள்ளே ஸோ அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் அன்ட்ரெஸிங் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறான். ஸோ வச்சுட்டு அப்படியே அந்த பார்க்குறான், பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக போட்டு வச்சுருக்கான். இந்த பக்கம் சுகா. ஸோ ஜிமின் அவன் வயிறு சத்தம் போடுது, இது வேறு பசிக்குதே, இப்போ அவங்ககிட்ட போய் என்ன கேட்குறது, மேபி ஏதாவது சமைச்சிருப்பான், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நேராக ஜிமின் போயிட்டு இந்த பக்கம் சுகா ஒரு டோரெல்லாம் லாக் பண்ணிகிட்டே இருக்கான். சுகா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, என்ன பண்ணுகிறான் உள்ள, என்ன தான் பண்ணுறானோ, டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான் சுகா ஒரு ரூம்குள்ளே. ஸோ சுகா ஒரு ரூம்குள்ளே போனால் ஒரு டேபிள், அங்கே டைரி, எழுதுறதுக்கான நோட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் இன்னொரு பக்கம் காட்டினா கிட்டார் இருக்குது. இன்னொரு பக்கம் காட்டினா நிறையவே மியூசிக்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டோர் ஓப்பனிங் சவுண்ட் கேட்குது. அப்படியே திரும்பி பார்க்குறான், பார்த்தா யார் வருதுன்னா சுகா தான். ஜஸ்ட் ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். ஸோ அதை பார்த்ததுமே இந்த பக்கம் ஜிமின், நீ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஏ ஜிமின் நீ என்னடா பண்ணிகிட்ருக்க இங்கே, நான் இப்போ தான் வந்து ஒன்று பார்க்கணுன்னு சொல்லிட்டு, ஏன் என்னாச்சு, அது வந்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே ஜிம்மியோட ஐஸ் வந்து சுகா மேலே தான் விழுது. ஸோ சுகாவோட ஹெட்லேருந்து தண்ணி அப்படியே ட்ராப்பாக ஊற்றிட்டுருக்கு. ஸோ அவனோட ஹார்டான செஸ்லாம் அப்படியே தெரியுது. அண்ட் தென்
அவன் எவ்வளோ ஒரு ஹாட்டாக இருக்கான்றது அதுலேருந்து தெரியுது. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்க்குறான் ஜிமின். ஸோ அட்மைட் பண்ணிட்டு, ஹே ஜிமின் என்னாச்சு? இல்லை எனக்கு பசிக்குது, ஸோ அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன். ஓ, நான் மறந்தே போயிட்டேன், வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை. ஸோ நீ வெயிட் பண்ணு, நான் போயிட்டு தோட்டத்துலேருந்து கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே அங்கே இருக்க ஒரு டவல் எடுத்து தலையை தான் வைப் பண்ணிகிட்ருக்கான். இது பக்கம் ஜிமின், சரி தோட்டமா? ஆமாம், இங்கே பக்கத்தில் தான் என்னோடய தோட்டம் இருக்குது. ஸோ அதில் தான் நாங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் எடுப்போம். இரு, நான் போய் கொண்டு வரணும், ஜஸ்ட் வெயிட் பண்ண, ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா உள்ளே போகிறான். ஸோ ஜிமின், சரி நானும் உன் கூட வரட்டா, எனக்கும் அந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அது சொன்னதுமே இந்த பக்கம் சுகா, ஸோ ஓகே நீயும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா தேக்குக்கு 2 பேரும் தூங்கிட்டு இருந்தவங்க ஈச் அதர் எப்படி அவ்வளோ ஹக் பண்ணிட்டு தூங்குனாங்களோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜேகே கீழே படுத்திருக்கான், தயாங் அப்படியே ஜேகேக்கு மேலே படுத்து அப்படியே அவனோட செஸ்ட்டில் தான் சாஞ்சி ஹக் பண்ணிகிட்ருக்கான். ஜேகேக்கு அவனோட நெஞ்சு மேலே ஏதோ ஒன்று ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. ஐயோ என்னடா இது, ஏதோ ஒன்று ஹெவியாக இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை வந்து பார்த்தா தயாங் எகிரி இவன் மேலே தான் படுத்து தூங்கிட்டுருக்கான். ஓ தயாங்கி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பொறுமையாக கீழே படுக்க வச்சுட்டு ஸோ தயாங்க நெத்தியில் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ தயாங்க இந்த பக்கம் அப்படியே கண்ணை திறந்து ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். இந்த பக்கம் அப்படியே ஜேகே அப்படியே இன்னொரு வாட்டி தயாங்க லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, தாங்கி பேபி சாப்பிட்ணும்ல, நீயும் பசியாக இருப்பல, ஏஞ்சிடு அப்படின்னு ஒன்று தான் தேங்க் ரியாலிட்டியே ஹிட் ஆகுது. ஸோ அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, ஓ சாரி உங்கள் மேலே தூங்குனதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது கேட்டுமே இந்த பக்கத்து ஜேகே, அதெல்லாம் வேணாம், ஸோ ஏஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே தூக்குறான். தாங்கிறதுக்கு, இல்லை நான் நடந்து வருவேன், நீங்கள் கொஞ்சம் எனக்கு கீழே அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க சோஃபாவில் தான் உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு நேராக இவனே குக் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் எட்டி பார்க்குறான் தயாங். ஸோ ஜேகே அவனோட ஷர்ட்டெல்லாம் மடித்து விட்டுட்டு பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக அங்கே வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ அவங்க மம்மி வீட்டில் இல்லை, சம்திங் ஏதாச்சும் வாங்கிறதுக்கு போயிருப்பாங்க போல். ஸோ இந்த பக்கம் ஜேகே ராமன் நூடுல்ஸ் மாதிரி அங்கே இருக்க கோதுமை மாவை வச்சு நூடுல்ஸ் தான் செய்கிறான். பட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு சூப்பும் செஞ்சு நேராக கொண்டு வரான். கொண்டு வந்து இந்த பக்கம் தயாங்க்கு ஒட்டி விடுறான். ஸோ தயாங், வாவ் நீங்களா செஞ்சீங்க? பின்ன என்ன ஆவியாக செஞ்சுது? நான் தானே செஞ்சேன், நீ தானே பார்த்த, பின்ன என்ன கேள்வி இது? இல்லை கேட்டேன், ரொம்ப கோவப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் திரும்ப எடுத்து சாப்பிட்றான். ஜேகே அப்படி சிரிச்சிட்டேன். சரி ஓகே, எப்படி இருக்கு? என்னது சாப்பாடு? ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இது உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செஞ்சேன். நூடுல்ஸை கூடவா? ஆமாம், நான் நூடுல்ஸை கோதுமை மாவில் செஞ்சேன். பரவாயில்ல, உங்களுக்கும் சமைக்கிறதுக்கு சம் ஸ்கில்ஸ் தான் தெரிஞ்சிருக்கே. ஏன்னா என் ஹஸ்பண்டை நான் பார்த்துக்கணும்ல, அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பார்த்து சொல்கிறான். யாரை பார்த்துனா தாங்க பார்த்து. ஸோ தாங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, சரி சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதே இந்த பக்கம் ஜேகே என்னமோ பேச வரான். கரெக்டாக அவனோட வயிறு வந்து சத்தம் போடுது. ஸோ தேங்க்ஸ் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் எடுத்து ஊட்டி விட்றான் ஜேகேக்கும். ஸோ ஜேகேவும் ஒரு பக்கம் பொறுமையாக சாப்பிட்றான். ஸோ 2 பேருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இந்த பக்கம் கட்டினா ஜிமின் ஸோ அந்த தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கான். ஸோ அவன் அப்படியே அழகாக பார்த்துட்ருக்கான். எல்லா ரூமும் ரொம்ப நல்லாயிருக்கு, பச்சை பசேல்னு. ஸோ ஜிமின் அப்படியே இந்த பக்கம் சுகாவை பார்த்தா சுகா தேவைப்பட்ட காய்கறி எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். ஸோ எடுத்துகிட்டு நல்லா ஜிமினை கூப்பிட்றான், வா இப்போ போகலாம் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிமின் அப்படியே சுகாவை பார்த்துட்டு திரும்பி அப்படியே நடந்து வரான். ஸோ நடந்து வந்துட்டுருக்கும் போதே அங்கே ஏதோ சேரு மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் அப்படியே கால் வைக்கிறான். கிட்டத்தட்ட ஜிமின் விழ போகிற டைம் கரெக்டாக இந்த பக்கம் சுகா வந்து பிடிச்சிட்டு, பார்த்து கீழே பாரு ஜிமின், இல்லைனா உனக்கு இந்நேரத்துக்கு அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கான். ஸோ அவனோட கை வந்து ஜிமினோட ஹிப்ஸில் இருக்குது. ஸோ இடுப்பில் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஏஞ்சிட்டு அவனோட கிளாத்தை சரி பண்ணிவிட்டு அவன் ஹேரை செட் பண்ணிட்டு, சாரி நான் இனிமேல் பார்த்து வரேன் அப்படின்ற மாதிரி ஜிமின்னு சொல்லிவிட்டு நேராக சுகா கூட வந்துடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தேக்குக்கு 2 பேரும் ஈச் அதர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டாக அவங்க அம்மா உள்ளே வந்தது கூட தெரியாமல் 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மா உள்ளே வந்துட்டு தயாங்கி அப்படின்னோடனே தயாங் பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஏஞ்சிக்கிறான். ஸோ இந்த பக்கம்
ஜங்குக்கும் அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஸோ அவங்க அம்மா அப்படியே 2 பேரும் ஐஸையும் பார்க்குறாங்க. ஸோ அதில் பியூரான லவ் தெரியுது. ஸோ அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ தான் பார்த்துக்கோ, அண்ட் தென் உனக்கு தேவையான சாப்பாடெலாம் இதில் இருக்குது. நான் ஒரு சின்ன வேலையாக டவுன் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. உன் ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லையா. ஸோ லெட்டர் இப்போ தான் வந்துச்சு, அதை ரிசீவ் பண்ணதுக்கு தான் நான் போயிட்டுருந்தேன். ஸோ ஒரு 1 வீக்கு நான் வரமாட்டேன், நீ பார்த்துக்கோ தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்படியே ஜேகேவை பார்த்து, அண்ட் தென் நீ என் பையனை பத்திரமா பார்த்துக்கோ. ஸோ அவனை ஏதாச்சும் நீ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சுது, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி டெரராக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. பட் ஜேகேக்கு அது பார்க்கும்போது ஒரு மதர் லவ் நல்லா தெரியுது. ஸோ தயாங்கோட அம்மாவோட கண்ணில் அவங்க வேணும்னே தான் தேக்குக்கு 2 பேரையும் தனியாக விட்டுட்டு போகிறாங்க. பிகாஸ் பசங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியாக இருந்தால் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போகும்னு சொல்லிட்டு தான் அவங்க விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் தயாங் அவங்க அம்மா போகும்போது டாட்டா காட்டிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே காட்டினா இந்த பக்கம் சுகாவோட வீட்டில் தான். சுகா நல்லா சமைப்பான். ஸோ சூப்பராக சமைச்சு எடுத்துகிட்டு வந்து ஜிமின் கிட்ட கொடுக்குறான். ஸோ ஜிமினும் அது சாப்பிட்டு பார்க்குறான். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பரவாயில்ல வில்லேஜ் பாய், உனக்கு ஏதாவது செய்ய தெரிஞ்சிருக்கே. இங்கே பாருங்கள் ஸ்மோக் ஃபேக்ட்ரி, இங்கே என் பேர் வில்லேஜ் பாய்லாம் இல்லை, என் பேர் சுகா, அதை வச்சு நீங்கள் கூப்பிட்லாம். அண்ட் தென் என் பேர் ஸ்மோக் ஃபேக்ட்ரி கிடையாது, என் பேர் ஜிமின். ஸோ அதை வச்சு நீ கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்போ தான் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜிமின் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறான். ஸோ ரூமுக்கு போய் பார்த்தா ஒரு ஃபேன் கூட இல்லை. ஜிமின் பார்த்துட்டு, ஓய் என்னது இங்கே ஒரு ஃபேன் கூட இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஒன்று இந்த பக்கம் சுகா நேராக அவனோட ரூமுக்குள்ளே போய்ட்டு, தோ இந்த பக்கம் ஜன்னலை திறந்து விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணி விடுறான். ஸோ அந்த பக்கம் அப்படியே காட்டினா ஜிமின், அப்போ ஏசி கூட இல்லையா. ஏசிலாம் கிடையாது, ஜன்னல்லேருந்து வர காற்றே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா திரும்பவும் போகிறான். ஸோ ஜிமின் சரி போய் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு ஸோ ஜன்னல்லாம் கொஞ்சம் லைட்டாக சாத்திட்டு தான் கழட்டுறான். ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ கதவையும் சாத்திட்டு இந்த பக்கம் அவன் அப்படியே அவனோட ஷர்ட் அண்ட் தென் அவனோட பேண்ட் 2த்தையும் கழட்டிட்டு ஸோ நேராக போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். ஸோ ரூமோடவே அட்டாச் ஆகி ஒரு மூங்கில் கதவு மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வாஷ்ரூம். ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான் ஜிமின். ஸோ உள்ளே போயிட்டு ஜிமின் பார்க்குறான், லைட்டாக தான் வெளிச்சமாகவே இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே அது மூங்கிலில் தான் அதை மொத்தமாகவே கட்டியிருக்காங்க. ஜிமின் போயிட்டு பார்க்குறான், டப்பாவில் தண்ணி இருக்குது. ஸோ ஜிமின் பார்த்துட்டு, எங்கே தண்ணி இருக்குது, சோப்பு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தேடிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமின், என்னது இங்கே சோப்பு கூடவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆன மாதிரி இருக்கான் அவன். ஸோ அப்புறம் பார்த்தா கார்னரில் ஒரு டப்பாவில் ஒரு லிக்விட் மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் ஜிமின், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் ஜிமின் அப்படியே பாத்ரூம் விட்டு வெளியே வந்துட்டு, சுகா சுகா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சுகா அதுக்கு இப்போ என்ன வந்துச்சு இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அப்படியே உள்ளே வரான். ஸோ டோர்க்குள்ளே ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது ஜிமின் அவனை அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு, எனக்கு இங்கே சோப் மட்டும் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா, இல்லைனா பாடி வாஷ் பண்ணுற லிக்விடாவது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், உங்கள் பாத்ரூமில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். அதை கேட்டதுமே சுகா, சாரி அதெல்லாம் எங்கள் கிட்டே இருக்காது, பட் ஆனால் லிக்விட் அங்கே ஒரு விஷயம் மாதிரி இருக்கும்ல லிக்விட், ஸோ அதை மட்டும் எடுத்து லைட்டாக ஒரு 4 or 2 drops அதை மட்டும் தண்ணியில் விட்டு உங்கள் பாடியை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் தென் நல்ல ஒரு பாடி வாஷ் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த பக்கத்து 2 or 4 ஏன் அதிகமாகலாம் விடக்கூடாதா, இல்லை அதிகமாகலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஒரு எப்படி சொல்கிறது ட்ரக்ஸ் மாதிரி. ஸோ அதனால் லைட்டாக தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அது ஒரு பாடி ஃப்ராக்னன்ஸ்க்காக. ஓவராக ஃப்ராக்னன்ஸ் ஆச்சுன்னா நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் ஜிமின், சரி போ இந்த பக்கம் ஒரு ஷவர் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் குழம்பிக்கிட்டே ஸோ திரும்பியும் மேலே லைட்டாக ஷர்ட்டை கவர் பண்ணுறதுக்காக போட்டிருந்ததை அப்படியே எடுத்து ஓரமாக போட்டு சன் டவலை கிரிப் பண்ணிட்டு திரும்பவும் போகிறான் குளிக்கிறதுக்கு. ஸோ நேராக போயிட்டு ஆஸ் யூஷுவல் அந்த பாட்டிலில் இருக்கிறது தான் ஸோ அவன் சொன்ன மாதிரி விடுறதுக்காக அவன் பார்க்குறான். பட் ஆனால் என்ன கணக்கு தெரியாமல் ஜிமின் ஸோ 2 or 3 drops அவன் மூடியில் விட்டு விடுறதுக்கு பதிலாக அந்த பாட்டிலே சாய்ச்சி இப்படி இப்படின்னு அமுக்குறான். ஸோ அதுலேருந்து மொத்தமாக போகுது. அதுலேயும் செம்ம வாசனையாகவும் இருக்குது ஜிமின். அதுக்கு
அவன் சொன்ன மாதிரி 1 or 2 ட்ராப்ஸ் விட்டுருந்தா இந்த வாசனை இவ்வளோ நல்லா வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணியை லைட்டாக அப்படியே கலக்கிறான். ஸோ லைட் பிட்டாக சோப்பு மாதிரியும் வருது. ஸோ இந்த பக்கம் ஜிமின்க்கு இப்போ குளி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமின் அதெல்லாம் போட்டு அப்படியே அவனோட பாடியை வாஷ் பண்ணுறான். ஸோ குளிக்கும் போதே அவனுக்கு ஏதோ ஒரு ஹெவனில் இருக்க மாதிரி ஃபீல். ஏன்னா செம்ம வாசனையாக இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் வாசனையை விட இது நார்மலாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் தருது. அதே தண்ணி எடுத்து ஊற்றி குளிக்கும் போது அவனுக்கு நல்லா இருக்கு போல். ஸோ ஜிமின் ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிறான். பட் என்ன, அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது கலக்கமாக. ஸோ அவனோட இன்னர்ஸ்லாம் அங்கே போட்டுட்டு ஸோ லாஸ்ட்டாக அவனோட டவல் மட்டும் க்ரிப் பண்ணி அவன் கட்டிட்டு நேராக வெளியே வரான். ஸோ வெளியே வந்ததுமே இந்த பக்கம் ஜிமின்க்கு ஸோ அப்படியே தலையை தான் துடைச்சிட்ருக்கான். துடைக்கும் போதே ஓனோ என்னது ஒரு மாதிரி மயக்கமாகவே இருக்குது. அச்சோ அவன் சொன்ன மாதிரியே இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி தெரியுது. என்னது இது, எனக்கு இப்படி சொட்டாகுது, உடம்புல ஒரு மாதிரி எரியுது. ஐயோ அவன் சொன்ன மாதிரி ஒரு 4 ட்ராப்ஸ் மட்டும் விட்டுருக்கலாம் போல். எல்லாம் என் கொழுப்பு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஸோ அப்படியே அவனோட தலையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே பார்க்குறான். உடம்புல ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆக ஆரம்பிக்குது. ஜிமின் அப்படியே அவன் கழுத்தை தான் பார்க்குறான். ஸோ அதான் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகுது. அவன் பாடி ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் இன்னும் ரோஸாக நிறைய இடத்துல அதே மாதிரி தான் ஆகுது. ஜிமின் பார்த்துட்டு என்னது இது ஒரு மாதிரி அலர்ஜி ஆகுது எனக்கு, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் இப்படி கத்துறான் ஜிமின். சுகா சீக்கிரமாக வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் சுகா ஸோ அவன் உட்காந்து நைட்டுக்கு என்ன செய்யலாம் டின்னருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்ருப்பான். கரெக்டாக இந்த பக்கம் ஜிமின் கத்துறதுமே என்ன இந்த பையன் சும்மா கத்திகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஸோ நேராக ஏஞ்சி சுகா ஜிமினோட ரூம் கதவை தான் தட்டான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் நேராக போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஜிமினை அப்படியே பார்க்குறான் சுகா. ஸோ ஜஸ்ட் டவல் மட்டும் வியர் பண்ணியிருக்கிறத பார்த்தோன்னே அவன் வெளியே போகணுன்னு ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் சுகாவோட கையை அப்படி ஜிமின் பிடிச்சி இங்கே என்னை பாருங்கள், என் கழுத்து என் கை என் பாடியை கொஞ்சம் பாருங்கள், ஒரு மாதிரி ரோஸ் ஆகுது, ஒரு மாதிரி எனக்கு எரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சுகா நேராக வந்துட்டு ஜிமின் அப்படியே அவனோட கழுத்தை தான் பார்க்குறான். அதே அவன் கையை அவன் பாடியை ஃபுல்லாக ஒரு மாதிரி ஊற்று பார்த்துட்ருக்கான் ரோஸ் ஆகிறத. ஸோ இந்த பக்கம் அப்படியே சுகா கேட்குறான், எத்தனை ட்ராப்ஸ் விட்டீங்க நீங்கள் அது தண்ணியில்? நான் லிக்விட் தான் கேட்குறேன். அதுவா, நான் அப்படியே இப்படி திருப்பி 1 2 3ன்னு அப்படி விட்டேனே. அப்படி விட்டிங்களா? ஷோ ஜிமின், அங்கே தான் ஒரு சின்னதாக ஒரு அளக்கிறதுக்காக ஒரு சின்ன மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு சின்ன மூடி மாதிரி வச்சுருந்தல, ஸோ அதில் விட்டுருக்கலாம்ல, எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க? இல்லை, நீங்கள் தான் ஒரு 3 or 4 ட்ராப்ஸ் விட சொன்னீங்க. நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் வாசனைக்காக ஒரு 10 ட்ராப்ஸ் விட்டுருப்பேன். இதை கேட்டதுமே இந்த பக்கம் சுகாக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஜிமின் என்னால் சுத்தமாக முடியல, ரொம்ப எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவனோட கையை எடுத்து இங்கே கழுத்தாண்டதாக வச்சு காட்டுறான். ஸோ அவன் வைக்கும் போது எரிச்சல் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது ஜிமின்க்கு. ஸோ ஜிமின் இது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட கையை அப்படியே வச்சிட்ருக்கான் அவன் கழுத்துலேயே. சுகா அதுக்கு ஒன்றுமே கையை எடுத்துகிட்டு நீ வெயிட் பண்ணு, நான் போய் ஏதாச்சும் மெடிசன்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணுறான். பட் ஜிமின் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சுகா அதுக்கு அந்த இடத்த விட்டு திரும்பியும் கிளம்பலான்னு ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் ஜிமினோட நிலமையை பார்த்துட்டு ஜிமினை தனியாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. ஸோ அவன் அப்படியே குக்கில் யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இந்த பக்கம் ஜிமின் கிட்ட விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கோட வீட்டை பார்த்துட்டு அவன் வரான். ஸோ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே லைட் பிட்டாக நத்திங் கொஞ்சம் சவுண்டு தான் கேட்குது அவனுக்கு. ஒரு வேளை அவங்க 2 பேரும் அவங்க பர்சனல் டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுகா யோசிக்கிறான். ஸோ லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா குக்கு 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே இந்த பக்கம் சுகா இல்லை, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஸோ ஜிமினை தனியாக விட்டுட்டே போகலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுகா நேராக போகிறான். போயிட்டு அங்கே இருக்க சம் மெடிசன்ஸ் தான், ஸோ மூலிகை செடிகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன் இங்கே எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வரும்போதே ஒரு மாதிரி பவர் ஆஃபில் இருக்குது. என்னது இது, லைட் எரியல, பவர் ஆஃபா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். ஏன்னா அங்கே கரண்ட்டுக்காக ஒயர்லாம் இழுக்கலை, ஜஸ்ட் ஒரு சோலார் லைட் மாதிரி தான் வச்சுருப்பாங்க, சூரிய வெளிச்சம் பட்டு அது எரியிற மாதிரி தான்.
ஸோ அப்படியே அவன் பார்க்குறான், என்ன ஆச்சுன்னு தெரியலையே இதுக்கு வேற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். டெரஸில் தான், அதாவது அவங்க மாடி மேலே ஒரு பெரிய ஸ்டீல் தகரத்தை வச்சு அது மூலிமா கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே சுகா பார்த்துட்டு, ஸோ இதுக்கு வேறு என்னாச்சுன்னு தெரில. ஸோ ஜிமினுக்கு என்னாச்சு, ஃபஸ்ட்டு அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு, ஜிமின் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சுகா கேட்டுகிட்டே வரான். ஸோ கரெக்டாக அவன் ஏதோ ஒரு விஷயத்து மேலே பம்ப் ஆகி அப்படியே நிற்கிறான். ஸோ அந்த பக்கம் காட்டினா ஜிமின் தான் அது. ஸோ இவன் வரும்போதே ஈவினிங் ஆகிட்ருக்கும். ஸோ ஒரு 6:30 கிட்ட அவன் போனது, ஒரு 4 o'clock கிட்ட போயிருப்பான். அவன் திரும்பி வரும்போது டைம் ஒரு 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜிமின் அங்கே அவன் பம்ப் ஆனதே ஜிமின் மேலே தான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜிமின், என்னால் சுத்தமாக முடியல சுகா அப்படின்னு சொல்லிட்டு சுகா மேலே கை போடுறான். ஸோ சுகா அப்படியே ஜிமினோட பாடியை தள்ளி வச்சுட்டு, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கும், நான் மெடிசன்ஸ் கொண்டு வந்துட்டேன், இல்லை எனக்கு எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சுகாவை ஹக் பண்ணுறான். சுகா அப்படியே ஜிமின் வந்து அவனை ஹக் பண்ணும்போது தான் தெரியுது. ஸோ ஜிமின் போட்டிருந்த டவலையும் கழட்டிட்டுருக்கான். ஜிமின் ஸ்டில் இன்னும் நேக்டாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ ஜிமின் கொஞ்சம் தள்ளிப்போ ஜிமின் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுகா சொல்கிறான். பட் ஆனால் ஜிமின் கேட்கவே மாட்டான், சுகாவே தான் பிடிச்சிட்ருக்கான். சுகா அதுக்கு, இங்கே பாரு ஜிமின், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னது தான், மெடிசன்ஸ் என்கிட்ட இருக்குது, நீ கொஞ்சம் மூவ் பண்ணியனா நான் அதை உனக்கு போட்டு விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜிமின் நத்திங் டு சே அப்படியே நிற்கிறான். ஸோ அவனுக்கு இன்னும் வார்ம் வேணும்னு தோணுது. ஸோ சுகா ஒரு ஷர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் கையை விட்டுட்ருக்கான். ஸோ சுகாவால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ சுகா இந்த பக்கம் ஜிமினை எந்த ஒரு தொல்லையும் பண்ணல, ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது ஜிமின் இருக்க கண்டிஷன். ஸோ ஜிமினை அப்படியே கிட்ட இழுத்து அவனும் திரும்ப ஹக் பண்ணுறான். ஸோ ஜிமின் அப்படி சுகா ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு ஹக் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இந்த பக்கம் அப்படியே காட்டினா ஜிமின் தான் ஃபர்தராக மூவ் பண்ணுறான். ஸோ நேராக வந்து சுகாவை லைட்டாக லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ சுகாக்கு இதுக்கு ரொம்ப புதுசாக இருந்தாலும் பட் ஜிமின் கிஸ் பண்ணும்போது அவன் ஏற்றுக்கிறான். ஸோ திரும்பியும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான் ஜிமினை. ஸோ ஜிமினும் அந்த கிஸ்ஸை பேக் கிஸ்ஸாக மாற்றி கொடுத்துட்ருக்கான். ஸோ ஜிமின் அப்படியே சுகாவோட ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ சுகாவோட பாடியோட அவன் பாடியை அப்படியே வைக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் எரிச்சல்லாம் கம்மியாக இருக்குது, அண்ட் ஹீட் சென்சேஷன்லாம் அவ்வளோ இல்லை. ஸோ ஜிமின் அப்படியே சுகாவை பார்த்து, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ சுகா அப்படியே ஜிம்மை கூட்டிகிட்டு வந்து பெட்டில் தான் படுக்க வைக்கிறான். ஸோ ஜிமின் ஸ்டில் சுகாவோட கழுத்தை விடவே இல்லை, அப்படியே பிடிச்சிட்ருக்கான். ஸோ சுகா அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்கான். ஸோ ஜிமின் அவன் எங்கே பார்க்குறான்னு கூட பார்க்க முடியல, ஏன்னா ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் சுகா தன்னோட ஓன் ட்ரெஸ்ஸையும் அவனும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி ஜிமின் கிட்ட தான் வரான். ஸோ ஜிமின் கிட்ட வந்து அன்றைக்கி நைட்டு அவங்க 2 பேருமே ரொம்ப வியர்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஜிமின்க்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, ஏன்னா அவனோட மைண்ட்லேயே இல்லை. ஸோ அந்த இந்த பக்கம் காட்டினா சுகாக்கு இது ரொம்ப பிடிச்சா இருந்தாலும் பட் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அவனுக்கு பிடிச்சிருக்கு ஜிமினை. ஸோ ஜிமினை அப்படியே இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு அவன் மேலே கால் தூக்கி போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான் சுகா. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டினா தியக்குக்கு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி தூங்கிட்டுப்பாங்க. 2 பேரும் அப்படியே ஏஞ்சிக்கிறாங்க. பட் இந்த பக்கம் அப்படியே யோவில் தான் லவ்வபுளாக இவன் நடந்துக்கிட்டாலும் ஜங்கு இந்த பக்கம் தாங்க அந்த லவ்வபுளாக நடந்துக்கிறான். பட் என்ன அவன் மனசில் ஏதோ ஒரு விஷயம் இந்த பக்கம் தாங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஜேகே கிட்டே போக விடாத அளவுக்கு. ஸோ ஜேகே இன்றைக்கே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை மொத்தமாக முடிக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அப்படியே ஏஞ்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு ஸோ இந்த பக்கம் தயாங்க தான் எழுப்புறான். தயாங்கி ஏஞ்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறான். ஸோ எழுப்புனதுமே இந்த பக்கம் என்ன ஜங்கு, ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா தூங்க விடு ஜங்கு, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு, பேபி ஏஞ்சிடு, இன்னும் பேபி எதுவுமே சாப்பிட்லல்ல, ஏஞ்சிருங்க, நம்ம லிட்டில் பிரின்சஸையும் நம்ம சாப்பிட விடாமல் பண்ணிகிட்ருக்கோம், ஏஞ்சிடு தயாங், கொஞ்சமாக சாப்பிடு, பேபிக்காகவாது சாப்பிடு, ஏஞ்சிடு லிட்டில் பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தாங்கோட மூக்கோட அவனோட மூக்கை வச்சு தைக்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங்க அப்படியே ஏஞ்சி உட்காடுறான். ஏஞ்சி உட்காந்ததுமே இந்த பக்கம் ஜேகே அப்படியே தயாங்க ஒரு மாதிரி தூக்கிட்டு நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு அவனை ப்ரஷ் பண்ண வைக்கிறான். ப்ரஷ் பண்ண வச்சதுக்கப்புறமா தேங்க ஒரு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அவனை ஃபேன்ட்டோட போய் விட்டுட்டு நேராக டவல் எடுக்க போகிறான். சரி நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வெளியே வந்துடுறான். ஸோ இந்த பக்கம் தயாங்க ஃப்ரெஷ்அப் ஆகி முடிச்சுட்டு டோரை மட்டும் தட்டுறான்.
கரெக்டாக இந்த பக்கம் ஜேகே வந்து டவல் எடுத்து தயாங்கிட்ட கொடுத்துட்றான். ஸோ தயாங் அப்படின்னு டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு நிறையா வெளியே வரான். வெளியே வந்து ஜேகே அவனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டான், தயாங்க்கு தேவையானதெல்லாம். ஸோ நேராக வந்துட்டு தயாங்க பெட்டில் உட்கார வச்சு ஸோ தயாங்கோட தலையை தான் துவட்டி விட்டுட்ருக்கான். ஸோ தயாங் அப்படியே ஜேகேவையே பார்த்துட்ருக்கான் பிளாங்கா. ஸோ ஜேகே எதுக்கு, என்னாச்சு தயாங், ஏதாச்சும் வேணும்னா கேளுடா, என்கிட்ட பேசு அப்படின்னு ஒன்றையோ தயாங் அப்படியே ஜேகேவை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, உங்ககிட்ட நான் உனக்கு கேட்பேன் ஜேகே, தயவு செஞ்சு என்கிட்ட மறைக்காமல் சொல்லணும். என்னது தயாங் கேளு, அன்றைக்கி யார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்த, ஜஸ்ட் ஃபன் தான், பாய்ஸ்லாம் அவங்கள எப்படி யூஸ் பண்ணாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, அண்ட் தென் எல்லாமே ஒன் நைட் ஸ்டாண்ட் மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அது என்னோடய ஃப்ரெண்டுடா, ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னத்தே, நான் கிளப்புக்கெலாம் போவேன். ஸோ சம் ஃபன்னுக்காக, பட் கேர்ள்ஸ் கூட யார் கூடயும் ஸ்டே பண்ணது கிடையாது. பட் என்ன சம்டைம்ஸ் எனக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சம்டைம்ஸ் வேணா அப்படி இப்படின்னு இருப்பேன். நான் தான் உண்மையை சொல்கிறேனேடா, ஆனால் உன்கிட்ட நான் ஃபீல் பண்ணதே டிஃப்ரெண்ட்ரா. நீ பாதி மட்டும்தான் தயாங்க அதில் கேட்டிருக்க, மீதி கேட்காமலே நீ வந்துட்ட. அதே தயாங் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்ரா, மற்றவங்களும் நீயும் ஒன்றும் கிடையாது எனக்கு, நீ வேறு மாதிரி தயாங். என் லைஃப்பில் நான் பார்த்ததுலே ஒரு லவ்வபிள் பர்சன் நீ மட்டும்தான், என் லைஃப்பை மாற்ற போகிறது நீ மட்டும்தான்டா. உனக்கு தெரியுமா தயாங், நீ எப்போ என்னை விட்டுட்டு போனியோ அப்போத்துலேருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு உன்னால் யோசிக்கவாத முடியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே அப்படியே சொல்லிகிட்ருக்கான். ஒரு மந்தில் ஷோவில் ஜேகே கஷ்டப்பட்டானோ அந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே இந்த பக்கம் தயாங்கிட்ட விடாமல் சொல்லிகிட்ருக்கான். ஸோ தயாங் அப்படி ஜேகேவை பார்த்து, அவ்வளோ கஷ்டப்பட்டியா ஜேகே நான் இல்லாமல்? ஆமாம் தயாங், ஒரு 2 days கழிச்சு ஒன்று ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுறதுக்கு வந்தேன், பட் நீ அப்பயே டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன்னாங்க. ஸோ அப்படியே உங்கள் வீட்டை தேடி வந்தேன். உங்கள் வீட்டில் கேட்டால் நீ அங்கே இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு எதுவுமே புரியல, உலகமே ஒரு நிமிஷம் எனக்கு நின்னா மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுறதுனே சத்தியமாக தெரியல. இங்கே பாரு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கபோர்ட்லேருந்து ஒரு ஷர்ட் எடுத்து காட்டுறான். ஸோ தயாங் அப்படியே வியர்டாக பார்க்குறான், பிகாஸ் அது அவனோட ஷர்ட். அன்றைக்கி நைட் ஜேகேயோட ஸ்பெண்ட் பண்ணும்போது அவன் விட்டுட்டு வந்த ஷர்ட் தான் அது. ஸோ அப்படியே ஜேகே காட்டுறான். இது பார்த்ததுமே தயாங், ஜேகே என்னை அவ்வளோ மிஸ் பண்ணியா ஜேகே? சத்தியமாக தயாங், எனக்கு நான் வாழ்கிறதுக்கு ஒரு ஹோப்பாக இருந்ததே நீ மட்டும்தான். ஸோ உன்னை நினச்சி மட்டும்தான் அந்த 1 மாதமும் இருந்தேன். நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுதான் அப்பயே நான் எங்கேயாவது போய் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் தானே நினச்சேன். பட் ஃபைனலாக உன்னை தேடி வந்தேன். காய் ஜேஹோப் அவங்க 2 பேரோட ஹெல்ப்பால் உன்னை கண்டுபிடிச்சேன். அந்த ஜமீன் என் கூட இருக்கிறதுனால உன்னை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்தேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்ரா. உன்னை நான் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி பேசலை. ஏன்னா என் பேபி நீ நம்ம 3 பேரும் நம்ம ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணோம்டா. ஸோ அதனால தான் ப்ளீஸ் தயாங் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தயாங். நீ இல்லாமல் சத்தியமாக நல்லா இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே அப்படியே எமோஷ்னல் ஆகிறான். அவன் கண்ணுலேருந்து நிற்காமல் தண்ணி வருது. அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் தயாங் எதுவுமே சொல்லலை, நேராக போய் ஜேகேவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ஜேகேவை தயாங்க பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க, அவங்க ஃபோர்ஹெட்டை அப்படியே சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா யோங்கிமின் தான். ஸோ ஜிமின் அப்போ தான் பொறுமையாக வேக்கப் ஆகிறான். ஸோ வேக்கப் ஆகி பார்க்கும்போதே அவனுக்கு பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. அண்ட் தென் ஏதோ யாரோ ஒருத்தவங்க இவனை நல்லா வார்மாக ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறான். பார்த்தா சுகா பக்கத்தில் இருக்கான். இவன் இங்கே பண்ணிகிட்ருக்கான் சுகா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அப்படியே அவனை பார்க்குறான். ஸோ அவன் நவரும் போதே தெரியுது. ஸோ அவன் ட்ரெஸ் போடலன்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மின் அப்படியே பார்த்துட்டு ஸோ சுகாவையும் பார்க்குறான். அப்படியே ஜிம்மின் தலையில் ஏதோ ஒரு இடி வந்து விழுந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜிம்மின் நத்திங் டு சே அப்படியே யோசிச்சு பார்க்குறான். மேபி நான் அந்த கண்டிஷனில் இருந்ததுனால இவன் கன்ஃபர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஃபஸ்ட்டு ஜேஹோப்க்கும் காய்க்கும் நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அப்படியே ஜிம்மின் ஏஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் சுகாவோட கை அவனோட வயிற்றில் இருக்குது. ஸோ அதை அப்படியே பொறுமையாக எடுத்து விட்டு இந்த பக்கம் ஜிம்மின் ஏஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். பட் அப்படியே கீழே விழுறான். ஏன்னா அவனுக்கு கால்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது, சுத்தமாக நிற்கவே முடியல, ஒரு மாதிரி கால்லாம் நடுங்குது. அதில் லைட்டாக சத்தம் வேறு போட்டிருப்பான். ஸோ அதுலேயே இந்த பக்கம் காட்டினா சுகாவும் ஏஞ்சிட்ருப்பான். ஸோ சுகா ஏஞ்சி அப்படியே பார்க்குறான்.
பேபி எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ நைட்டு 2 பேரும் அவ்வளோ கான்வர்சேஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ஜிமினுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ இந்த பக்கம் காட்டின சுகா, ஜிமின் ஜிமின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமின் கிட்ட வந்து அப்படியே ஜிமினை தூக்குறான். தூக்கி எடுத்து இங்கே உட்கார வைக்கிறான். ஜிமின் அப்படியே உடனே பக்கத்தில் இருக்க பிளாங்கெட் எடுத்து ஸோ அவனோட லோவர் பாடியை முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் சுகா அப்படியே அவன் கிட்ட வந்துட்டு, இதுக்கெலாம் அவசியமே இல்லை, ஏன்னா நேற்று நைட்டே நான் பார்த்துட்டேன். இல்லை நைட்டு லைட்லாம் இல்லையே, அப்போ எப்படி நீ பார்த்துருப்ப? இல்லைண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளிப்போ, நான் ஃப்ரெஷ்அப் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சுகா அதுக்கு சரிவா 2 பேரும் ஒன்றாவே போய் ஃப்ரெஷ்அப் ஆகலாம். இல்லை வேணாம் ப்ளீஸ், உன் லிமிட்டில் நீ இரு, என் லிமிட்டில் நான் இருக்கேன். ஏன்னா உனக்கே தெரியும் நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, செட் இனிமேலும் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் சுகா, மேபி செகண்ட் சான்ஸ் உன்னை தேடி வரலாம், நீ அதை யூஸ் பண்ணிக்க மாட்டியா ஜிமின்? ஜஸ்ட் ஃபீல் பண்ணு ஜிமின், நீ என்ன வேணாலும் திட்டு, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஜஸ்ட் இந்த லவ்வை லைட்டாக ஃபீல் பண்ணுறான். என்னோடய லவ் உனக்கு ஸ்டில் உனக்கு புரியலையா ஜிமின்? லவ்ன்ற விஷயத்த நான் என்றைக்குமே நம்ப மாட்டேன். ஸோ அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீ. உனக்கு ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சாரி நேற்று நைட் நான் பண்ணதுக்கு. அண்ட் தென் உனக்கு ஏதாச்சும் மணி வேணும்னா கேளு, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னோனையும் பட்டுன்னு இந்த பக்கம் ஜிமின் கன்னத்துலேயே ஒரு அரவிடுது. பார்த்தா சுகா தான், இங்கே பாரு, நேற்று நைட் நான் உன் கூட இருந்தேன்னா எனக்கு பிடிச்சிது, நான் இருந்தேன், புரியுதா? தேவையில்ல மணியில் பற்றிலாம் எப்படிடா பேசுகிற? மணி தான் வாழ்க்கையா ஜிமின், புரிஞ்சுக்கோ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா கோமா அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்குறான். ஸோ கரெக்டாக இந்த பக்கம் ஜிமின் அவனோட ஹேண்டை பிடிச்சிட்டு, என் லைஃப்பில் என்னை அப்படி தான் வளர்த்தாங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம், எனக்கு அப்பா அம்மான்னு சொல்லிக்க யாரும் இல்லை, ஜேகே மட்டும்தான். இன்னொரு விஷயம், எனக்கு ஆல்ரெடி நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். ஸோ நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் சம் மிஸ்டேக்ஸ் அவன் கூட நடந்தது. நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அவன் எனக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா யோங்கி? ஜஸ்ட் என்னை ஸ்டெப்ஸ்லேருந்து தள்ளி விட்டான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம். அப்புறமா எனக்கு சீட் பண்ணான் என் முதுகுக்கு பின்னாடி. மொத்தமாக ஒரு லவ்னா என்னை அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. ஸோ அதனாலே எனக்கு பிலீவ் இல்லாமல் போச்சு. பட் நான் எனக்கு தெரியல, உன்கிட்ட எனக்கு அந்த ஃபீல் வரல, சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் உன்னோட ஹார்ம்ஸில். எனக்கு கஷ்டமாக இருக்குடா, நீயும் எனக்கு இந்த மாதிரி பண்ணிடுவியோன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமின் அங்கேயே பிரேக் டவுன் ஆகி அழுகுறான். ஸோ ஜிமின் அப்படியே அழுதுகிட்டே சுகாவை பார்த்து சொல்கிறான், நேற்று நைட் நடந்தது எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லைன்னுலாம் இல்லை, எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்குது, அதனால தான் நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறான். ஸோ யோகி வந்து ஹக் பண்ணிட்டேன். சரி ஒன்றும் இல்லை ஜிமின், எல்லாரோட லைஃப்லேயும் ஹார்டான டைம் கண்டிப்பாக வரும். பட் ஆனால் உன் லைஃப்பில் செகண்ட் சான்ஸ் நான் வந்திருக்கேன், ப்ளீஸ் அழாத, நான் இருக்கேன் ஜிமின், உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் யோங்கி மீன் 2 பேரும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி ஒன்றா வராங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் அப்படியே இந்த பக்கம் சுகாவே பார்த்துட்ருக்கான். சுகா வந்து ஜிமினை அப்படியே தூக்குறான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் அவன் கையை வச்சு அப்படியே அவனோட பாடியையும் அவன் ஃபேஸையும் ஹைட் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் சுகா, ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் பேபி, ஏன் பேபி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாஷ்ரூம் தான் போகிறாங்க. ஸோ 2 பேருமே ஒன்றா பாத் எடுக்கிறாங்க. நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ் அதே நிறைய ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு நேராக பார்த்தா இந்த பக்கம் தேக்கூக் அவங்க 2 பேரும் ஹாப்பியாக கையை பிடிச்சிட்டு வர்றதை பார்க்குறாங்க. ஸோ யோங்கி மீன் 2 பேரும் அப்படியே போகிறாங்க. அப்படியே போயிட்டு அவங்க 2 பேர் முன்னாடியே நிற்கிறாங்க. முன்னாடி நின்றுட்டு, தயாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல். ஆமாம் யோன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கள் 2 பேருக்குள்ளே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மொத்தமாக முடிஞ்சிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் தென் நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல். ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் 2 பேருமே. அண்ட் தென் ஜிமின் நீயே பேசு அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். லைஃப் எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் தரும் தான். ஸோ அது எனக்கு யோகியை பார்த்து தான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு யோகியை பார்க்குறான். ஸோ இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் ஜேகே, ஒரே நாளில் உனக்கு புரிஞ்சிச்சா? எப்படிடா புரிஞ்சுது, எப்படி புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஜிமின் கிட்ட வரான். ஸோ ஜிமின் அப்படியே அவனோட ஷர்ட்டை கொஞ்சம் சரி பண்ணுறான். ஸோ அதிலே தெரிஞ்சிடுது ஜேகேக்கு என்னமோ நடந்திருக்கு 2 பேருக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தயாங்க ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறான் ஜிமினை. ஸோ ஜிமின் அப்படியே ஃபுல் கிளாத் அவன் கழுத்தை சுற்றுன மாதிரி போட்டிருக்கான் கிளாத்தை.
அதே நம்ம சின்ஸ்லேயும் யாரோ பைட் பண்ண மாதிரி மார்க் இருக்குது. அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜேகே கேட்குறான், என்ன உன் கன்னத்தில் கொசு கிசு கடிச்சிடுச்சா என்ன, இவ்வளோ பெருசாக ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. ஆமாம், மஸ்கிட்டோ தான் கடிச்சிடுச்சு. அந்த மஸ்கிட்டோவுக்கு பேர், அந்த பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோங்கியை பார்க்குறான். ஸோ யோங்கி அதுக்கு, ஆமாம், இங்கே இருக்க மஸ்கிட்டோஸ்லாம் ரொம்ப ஆபத்தானது, அதுக்கு பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த பக்கம் தாங்க ஏதோ ரியாலிட்டி ஹிட் ஆகுது. அவன் பல்லா, கொசு எப்பவுமே நீடில் தானே வச்சுருக்கோம், நீ என்ன பல்லுன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜமீன், மேபி எங்கள் வீட்டில் இருக்க கொசுக்கு பல் இருக்கலாம் போல் அப்படின்னு சொன்னதுமே அப்படியே 4 பேரும் அங்கேயே சிரிக்கிறாங்க. ஸோ ஓகேடா, இதோட நான் இந்த செகண்ட் ஷார்ட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ 2 ஷார்ட் மாதிரி தான் இது. பார்ட் 1 நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள், அப்போ தான் ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மீஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா ஆர்மீஸ்? அண்ட் தென் ஆர்மீஸ் லவ் யூடா. உங்கள் சப்போர்ட்லாம் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய செகண்ட் சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால் ரொம்ப நன்றிடா ஆர்மீஸ். அண்ட் தென் ஆர்மீஸ் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, பாய்.